Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு நாம carbonyl compounds and carboxylic acids அந்த சாப்டர்ல இருந்து கார்பாக்சிலிக் அமிலங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஓட அசிடிக் பிஹேவியர் அத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னால செஷன்ல நாம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஓட preparation and properties பார்த்திருந்தோம். சோ இப்போ நாம acidic nature of carboxylic acids இத பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலா யார் ஆசிட்னு சொல்லுவோம், புரோட்டானை டொனேட் பண்றவங்கள நாம ஆசிட்னு சொல்லுவோம். நமக்கு மினரல் ஆசிட் இருக்கு. மினரல் ஆசிட் எப்படி இருக்கும்? நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட் இவங்களெல்லாம் நாம மினரல் ஆசிட்னு சொல்றோம். அந்த மினரல் ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயானை வச்சிருப்பாங்க. அதனால நாம அவங்கள ஆசிட்னு சொல்றோம். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை ஆசிட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனல் குரூப் COOH. ஸோ இந்த குரூப் நமக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் இருந்ததுன்னா அவங்கள நாம் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எத்தனை கார்பாக்சில் குரூப் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் அவங்கள மோனோ கார்பாக்சிலிக், டை கார்பாக்சிலிக், ட்ரை கார்பாக்சிலிக்னு நாம கிளாசிஃபை பண்ண முடியும். அப்போ இங்கே நான் இந்த கார்பாக்சில் குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் H+ அயானை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்குது அதை பொறுத்து தான் இதனுடைய அசிடிக் பிஹேவியரை நாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். தென் இந்த H+ அயானை கொடுக்கக்கூடிய டெண்டன்சியை ஃபேவர் பண்ணுற சப்ஸ்டிடியூவன்ட்டும் இருக்காங்க. அதே சமயம் அந்த டெண்டன்சியை டிக்ரீஸ் பண்ணுற சப்ஸ்டிடியூவன்ட்டும் இருக்காங்க. அதை பற்றியும் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நாம் கார்பாக்சில் ஆசிட்னு சொன்னால் என்ன சொன்னோம்? இட் ஹாஸ் டு ரிலீஸ் த புரோட்டான். அது ஒரு புரோட்டானை கொடுக்கணும், ஒரு புரோட்டான் அயனியை கொடுக்கணும். அப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் நாம் என்ன பண்ணலாம்? இந்த OH இப்படி எழுதலாம், ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற பாண்டை ஆக்சிஜன் வாங்கிடும். அப்போ நமக்கு ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜும் ப்ளஸ் H+ம் கிடைக்கும். இந்த குரூப்புக்கு பேரு கார்பாக்சிலேட் குரூப். இப்போ இந்த கார்பாக்சிலேட் குரூப் ஸ்டெபிலைஸ் ஆகணும். ஸ்டெபிலைஸ் ஆகுறத நாம ரெசோனன்ஸ் வழியா ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்னு சொல்லலாம், உடனிசைவு. ஸோ இதனுடைய ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த கார்பனைல் குரூப்ல இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜனும் இந்த நெகட்டிவ் சார்ஜை அவங்களுக்கு இடையில இடமாற்றம் செய்துப்பாங்க. அப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் சப்போஸ் இந்த ஆக்சிஜன்ல இருந்து இப்படி மூவ் ஆனதுன்னு சொன்னா நமக்கு இங்க RCO- இந்த பாண்ட் நமக்கு டபுள் பாண்டா மாறிடும். அப்ப இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில டபுள் பாண்ட் வந்துருது, இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் வந்துருது. அப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் கார்பனைல் குரூப்ல இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜனுக்கு இடையில மட்டும்தான் ரெசோனன்ஸ் ஹைபிரிடைசேஷனை கொடுக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் நாம இந்த ஸ்ட்ரக்சரை இதுக்கு ஈக்குவலன்ட்னு சொல்லிட்டோம். இந்த டாட்டட் லைன் என்ன சொல்லுதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் இந்த ஆக்சிஜன் மேலேயும் இருக்கலாம், இந்த ஆக்சிஜன் மேலேயும் இருக்கலாம். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் ஸ்டெபிலைஸ்டு பை ரெசோனன்ஸ். அப்ப கார்பாக்சில் அமிலங்கள் உடனிசைவு மூலமா தன்னை நிலைப்படுத்தி கொள்கின்றன. ஓகே, இப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம வாட்டர் கூட போடுறோம். வாட்டர் ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணுது. அக்கார்டிங் டு லவ்ரி-பிரான்ஸ்டட் தியரி புரோட்டான் டோனார்ஸ் ஆர் ஆசிட். இப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன பண்ணிருக்கு? புரோட்டானை டொனேட் பண்ணிருக்கு. அப்போ இவங்களை நான் ஆசிட்னு சொல்றேன். அதே சமயம் லவ்ரி-பிரான்ஸ்டட் தியரி படி புரோட்டானை அக்செப்ட் பண்றவங்க பேஸ். இப்போ வாட்டர் தான் புரோட்டானை அக்செப்ட் பண்ணுது. அப்போ இந்த வாட்டர் நமக்கு என்னவா பிஹேவ் பண்ணும்? பேஸா பிஹேவ் பண்ணும். அப்போ இந்த வாட்டர் ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணி ஹைட்ரோனியம் அயானா மாறுது. அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பாக்சிலேட் அயானா மாறுது. ஸோ இங்க இந்த 2 ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் 2 பேருக்கும் இடையில ஒரு ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால இவங்களுக்கு நாம டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணலாம். இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற போது we have to take the product of concentration of products divided by product of concentration of reactants. இங்க ரியாக்டன்ட் நமக்கு வாட்டரும் இருக்காங்க. ஆனா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷனை வாட்டரோட கம்பேர் பண்ற போது வாட்டர்ல கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் நெக்லிஜிபிள்.
அதை கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் நெக்லிஜிபிள் அப்படின்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அது மாறாம இருக்குன்னு நினைச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ண வேண்டாம், இந்த வாட்டரை நாம டினாமினேட்டருக்கு எடுத்துக்க வேண்டாம், கார்பாக்சில் குரூப்பை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ப Ka ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷன்னா நாம இவங்களை pKaவா கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப pKa ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10 Ka. ஸோ இப்போ மைனஸ் லாக் பேஸ் 10னா இது எப்படி எழுதலாம், இவங்களை லாக் Ka பவர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். இந்த நெகட்டிவ் சார்ஜை பவராக எடுத்துட்டு போகலாம், அல்லது இவங்களை 1/log Kaன்னு கொடுக்கலாம். அப்போ இந்த ரிலேஷன் என்ன சொல்லுது, the pKa of an acid is inversely proportional to the dissociation constant of acid. அமிலத்தின் பிரிகை மாறிலியோட இந்த pKa எதிர் விகிதத்துல தொடர்பு உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ pKaவை வச்சும் ஒரு காம்பவுண்டோட அசிடிட்டியை சொல்லலாம், Ka வச்சும் நாம ஒரு காம்பவுண்டுக்கு அசிடிட்டி சொல்லலாம். அப்ப இதனுடைய மேக்னிடியூட் அந்த அளவை சொல்ற போது நாம லார்ஜர் த Ka, இந்த Ka வேல்யூ அதிகமா இருந்தா கண்டிப்பா pKa வேல்யூ நமக்கு குறைஞ்சிரும். அப்ப ஸ்மாலர் த pKa. அப்ப Ka ஒன்று அதிகமா இருக்கலாம் அல்லது pKa ஸ்மாலரா இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு ஸ்ட்ராங்கர் ஆசிட், வலிமை மிகுந்த ஆசிடா இருக்கும். இது நாம டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த கார்பாக்சிலிக் ஆசிடோட அமிலத்தன்மையை அசிடிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் யாருன்னா, ஒன்று ப்ளஸ் ஐ எஃபெக்ட், இன்னொன்று மைனஸ் ஐ எஃபெக்ட். ப்ளஸ் ஐ எஃபெக்ட்லாம் என்ன செய்வாங்க, தாங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை புஷ் பண்ணுவாங்க. யாருக்கு, யார் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவோ அந்த எலமெண்ட் எல்லா ப்ளஸ் ஐ குரூப்ல இருக்கிற எலக்ட்ரானையும் தாம் பக்கம் வாங்கிக்கும். அப்போ ஒரு கார்பாக்சில் ஆசிட்ல பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இந்த கார்பன் ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 CO OHன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இங்கே தான் இந்த பொலாரிட்டி, இந்த OH பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பொலாரிட்டி அதிகமாக இருக்கணும். பொலாரிட்டி எப்போ அதிகமாக இருக்கும்னா, இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி லோவாக ஆக்சிஜன் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் இருக்கிற எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். அப்போ ஹைட்ரஜன் ஈஸியாக வெளியில் போயிடும். இதை தான் நாம் பொலாரிட்டின்னு சொல்கிறோம். அப்போ OH பாண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த பக்கம் கார்பனோட அட்டாச் ஆகி இருக்கிற குரூப் எலக்ட்ரானை புஷ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக புல் பண்ணணும். ஆனால் இங்கே நாம் என்ன குரூப் எடுத்திருக்கிறோம், அல்கைல் குரூப் எடுத்திருக்கிறோம். இந்த அல்கைல் குரூப் ரெண்டு பேருமே எலக்ட்ரானை புஷ் பண்ணுவாங்க. அப்போ எலக்ட்ரான் யாரை பார்த்து புஷ் ஆகும், இந்த கார்பனைல் கார்பனை பார்த்து. அப்போ இந்த கார்பனைல் கார்பனுக்கு எலக்ட்ரான் வர்ற போது இவங்க கூட பாண்டாகி இருக்கிறவங்க ஆக்சிஜனா, அப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இன்டர்ன் எலக்ட்ரானை தாம் பக்கமாக இழுக்கும். அப்போ ஆக்சிஜன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி, எலக்ட்ரானோட அடர்த்தி அதிகமாயிரும். அப்போ என்ன செய்யாது, ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை அது வாங்காது. ஹைட்ரஜன் இருந்து எலக்ட்ரானை வாங்கலைன்னா அது H+ அயானை ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ ஒரு கார்பாக்சில் ஆசிட்ல ப்ளஸ் ஐ குரூப் இருந்தாங்கன்னா அவங்க அந்த கார்பாக்சிலிக் ஆசிடோட அமிலத்தன்மை அசிடிட்டியை என்ன செய்யறாங்க, லோயர் பண்றாங்க, குறைக்கிறாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஐ குரூப்ஸ் இன்க்ரீசிங் த எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் OH குரூப். OH குரூப்ல இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணணும். கார்பனைல் குரூப்ல இருக்கிற ஆக்சிஜனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அப்போ பொலாரிட்டி நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, அதனால அசிடிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அமங் த ப்ளஸ் ஐ சப்ஸ்டிடியூட்டட் கார்பாக்சிலிக் ஆசிடோட அமிலத்தன்மை அசிடிட்டியை கம்பேர் பண்ணோம்னா ஃபார்மிக் ஆசிட் இஸ் த மோஸ்ட் அசிடிக் காம்பவுண்ட் கம்பேர்ட் டு அசிட்டிக் ஆசிட் அண்ட் தென் ப்ரோபியானிக் ஆசிட். இப்போ ஃபார்மிக் ஆசிட்ல இருந்து ப்ரோபியானிக் ஆசிட் போகிற போது ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஃபார்மிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ குரூப்பே இல்லை, எந்த அல்கைல் குரூப்பும் இல்லை, வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. இந்த ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஐ எஃபெக்டும் கிடையாது, மைனஸ் ஐ எஃபெக்டும் கிடையாது. அதனால தான் அமங் த கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்மிக் ஆசிட் இஸ் மோர் அசிடிக். யாரோட கம்பேர் பண்றப்போ அசிட்டிக் ஆசிட், ஏன்னா இங்க ஒரு ப்ளஸ் ஐ குரூப் வந்துருது. இதுக்கு அடுத்து நம்ம போனோம்னா நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இங்க வர்ற போது
கார்பாக்சில் குரூப்போட 2 பிளஸ் ஐ எஃபெக்ட் உள்ள அல்கைல் குரூப் வந்துடுறாங்க. அப்போ இங்கேயும் நமக்கு பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாகுது. ஸோ என்ன சொல்லலாம், பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக அதிகமாக அசிடிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஐ எஃபெக்ட். மைனஸ் ஐ எஃபெக்ட் என்ன பண்ணும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரானை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறவங்க அத்தனை பேருமே மைனஸ் ஐ குரூப்னு சொல்லுவோம். இந்த மைனஸ் ஐ குரூப் எலக்ட்ரானை ரிவர்ஸ்ல இருந்து எடுக்கும், அதாவது ஆக்சிஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஃப்ளூரின் இந்த காம்பவுண்டை எடுத்துப்போம், ஃப்ளூரோ அசெட்டிக் ஆசிட். இந்த ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை விட மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ இதோட ஸ்ட்ரக்சரை எழுதுனேன்னா FCH2COOH. ஃப்ளூரின் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும்னு சொல்கிறோம். அப்போ இந்த கார்பன்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்குது, இன்டான் இந்த கார்பன்ல இருந்து வருது, இன்டான் ஆக்சிஜன்ல இருந்து வருது. அப்போ எல்லா எலக்ட்ரானும் யாரை பார்த்து வர்றாங்க, ஃப்ளூரினை பார்த்து வர்றாங்க. அப்போ இந்த OH பாண்ட் நமக்கு வீக் ஆயிடும், அதாவது பொலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. OH பாண்ட் வீக் ஆனதுன்னா உடனே ஆக்சிஜன் என்ன பண்ணும், ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற எலக்ட்ரானை தான் வாங்கிக்கும். அப்போ H+ அயான் ஈஸியா வெளியில போயிடும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், மைனஸ் ஐ குரூப் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ல சப்ஸ்டிடியூவண்டா இருந்தாங்கன்னா அவங்க அந்த கார்பாக்சிலிக் ஆசிடோட அசிடிக் நேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். இங்க யாரை மட்டும் வச்சு கொடுத்துருக்கோம்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் மட்டும்தான் எடுத்திருக்கோம். இவங்க ஹாலோஜன்னால வரக்கூடிய எஃபெக்ட். இதை எதை வச்சு சொல்லலாம், நமக்கு நல்லா தெரியும் ஃப்ளூரின் தான் இருக்கிறதுலையே த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஃப்ளூரினுக்கு அப்புறம் அமங் த ஹாலோஜனை மட்டும் பார்த்தோம்னா குளோரின், குளோரினுக்கு அப்புறமா எலக்ட்ரோ நெகட்டிவ் புரோமின், அதுக்கப்புறமா வர்றவங்க தான் யாரு, அயோடின். அப்போ ஃப்ளூரினுக்கு தான் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் பவர், மைனஸ் ஐ எஃபெக்ட் கிரேட்டரா இருக்கு. அதனால தான் ஃப்ளூரோ சப்ஸ்டிடியூட்டட் ஆசிடோட அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கு. அப்ப அமங் த ஹாலோஜன் சப்ஸ்டிடியூட்டட் பார்க்கிற போது ஃப்ளூரோ ஆசிட் இஸ் மோர் தென் குளோரோ சப்ஸ்டிடியூட்டட் ஆசிட் which is greater than bromo substituted acid which is greater than iodo substituted acid னு சொல்லலாம். ஓகே, இதே நாம இந்த காம்பவுண்ட்ல ஒவ்வொரு டைம் தான் ஹாலோஜன் இருக்காங்க, நமக்கு ஆல்ஃபா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஹாலோஜன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம்னு HBZ ரியாக்ஷன்ல பார்த்தோம். அப்போ ஒரு கார்பன்ல, ஒரு ஆல்ஃபா கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்காங்கன்னா 3 ஹைட்ரஜனையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஹாலோஜன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ அந்த கண்டிஷன் படி பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஹாலோஜன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக அவங்க அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் மேல எக்ஸர்ட் பண்ணக்கூடிய அந்த புல்லிங் ஃபோர்ஸ், எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாகுது. அப்போ ட்ரைக்ளோரோ அசெட்டிக் ஆசிட் த மோஸ்ட் ஸ்ட்ராங் ஆசிட் கம்பேர்ட் டு டைக்ளோரோ. இங்க எத்தனை குளோரின் தான் இருக்காங்க, டைக்ளோரோ அசெட்டிக் ஆசிட். இதோட அசிடிட்டியை நாம மோனோக்ளோரோ அசெட்டிக் ஆசிடோட பார்த்தோம்னா இவங்க வீக் ஆசிட். அப்போ ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொன்னா அதுக்கு தகுந்தா போல அவங்களோட அசிடிக் நேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இதை யாருக்கு நாம கன்சிடர் பண்ணணும், மைனஸ் ஐ குரூப்புக்கு. ஓகே, அப்ப ஜென்ரலா நம்ம கிட்ட நிறைய மைனஸ் ஐ குரூப்ஸ் இருக்காங்க. அந்த மைனஸ் ஐ குரூப்ஸ் ஒரு சப்ஸ்டிடியூவண்டா கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்தா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அதை தான் இங்க கொடுத்துருக்கிறோம். நைட்ரோ சப்ஸ்டிடியூட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அதுக்கப்புறமா சயனைடு சப்ஸ்டிடியூட் ஆகுறவங்க, இவங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு ஹாலோஜன் வர்றாங்க, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அதுக்கப்புறமா ஃபீனைல் வருது. அப்ப இந்த ஃபீனைல் லாஸ்டா வருதுன்னா என்ன அர்த்தம், பென்சாயிக் ஆசிட் வீக்கர் ஆசிட்னு சொல்லலாம் கம்பேர் டு இவங்க. நவ் அசிடிக் நேச்சர் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். நம்ம ஆக்சுவலாக இந்த அசிடிக் பிஹேவியர் இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் ஆல்கஹால் சாப்டர்ல ஆல்கஹால், அலிஃபாட்டிக் ஆல்கஹாலுக்கும் ஃபீனாலுக்கும் எப்படி அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணோம். இது இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட்ல alkynes, acetylene is the most acidic னு படிச்சிருக்கோம். காரணம் அங்க sp கேரக்டர், s கேரக்டர் 50% இருக்கு. s கேரக்டர் அதிகமாக acidic நேச்சர் அதிகமாகும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம், கார்பாக்சிலிக் ஆசிட், ஃபீனால், ஆல்கஹால், alkynes இவங்களோட acidic ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணோம்னா the carboxylic acids are the most acidic. அதுக்கப்புறமா AROH னு கொடுத்துருக்கோமா, இவங்க ஆக்சுவலா ஃபீனால். இவங்களை விட அடுத்த அசிடிக் யாரு நமக்கு,
வாட்டர். இந்த அலிஃபாட்டிக் ஆல்கஹால் வாட்டரை விட லெஸ் அசிடிக். தென் அல்கைன்ஸ் ஆல்கஹாலை விட லெஸ் அசிடிக். இது நமக்கு the acidic nature of various organic compound. ஸோ இந்த டிக்ரீசிங் ஆர்டரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா பென்சாயிக் ஆசிட், ஃபார் எக்ஸாம்பிள் PH அப்படின்ற டேர்ம் C6H5COOH, இது பென்சாயிக் ஆசிட். இந்த பென்சாயிக் ஆசிட்ல இந்த ஃபீனைல் குரூப் வந்து நமக்கு -I குரூப். அப்போ அது என்ன பண்ணும், எலக்ட்ரானை தாம் பக்கம் வித்ட்ரா பண்ற போது polarity of OH பாண்டை அது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த பென்சாயிக் ஆசிடுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபாலோ பண்ணும். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் மோர் அசிடிக் than ஃபீனால்னு சொல்றோமா? ஃபீனாலை விட கார்பாக்சிலிக் ஆசிட் தான் வலிமை மிகுந்த அமிலம்னு சொல்றோம். அதுக்கு காரணம் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த ரெண்டு மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜனுக்கு இடையில தான் டீலோக்கலைஸ் ஆகும், பரிமாற்றம் செய்துக்கும் இடமாற்றம் செய்துக்கும்னு சொல்லலாம். அதே நீங்க ஃபீனாலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஃபீனால்ல ஆக்சுவலா ஃபீனாக்சைடு அயான் ஆக்சிஜன் மேல தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் ரிங்கோட டீலோக்கலைஸ் ஆகிற போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருது, கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் வந்துருது. ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ரக்சரையும் நாம கம்பேர் பண்ற போது நெகட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜனுக்கு இடையில டீலோக்கலைஸ் ஆனாங்கன்னா அந்த ஆசிட் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் ஃபீனால்ல நெகட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜனுக்கும் ரிங்ல இருக்கிற கார்பனுக்கும் இடையில சார்ஜை டீலோக்கலைஸ் பண்ணுது. அடுத்தது ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் வந்துருது, நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருது. அப்போ இங்க டீலோக்கலைஸ் ஆகக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜனுக்கும் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கார்பனுக்கும் இடையில இருக்கிறதுனால தான் ஃபீனால் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை விட வீக்கர் ஆசிடா இருக்கு. That's all the acidic nature of carboxylic acids. The next one, derivatives of carboxylic acids. Actually நாம இந்த carboxylic acids எல்லார பத்தியுமே carboxylic acids ஓட chemical properties பார்த்தோமா, அதிலேயே பார்த்துட்டோம். ஸோ அதை இப்போ நாம தனித்தனி காம்பவுண்டா எடுத்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். நான் ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ நாம ப்ரிப்பரேஷனை மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால யாரெல்லாம் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட டெரிவேட்டிவ், நமக்கு ஆசிட் ஹாலைட், ஆசிட் அன்ஹைட்ரைட், ஆசிட் அமைட் அண்ட் எஸ்டர், இந்த 4 பேர் தான் நமக்கு டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இவங்களை பற்றி நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டெரிவேட்டிவ்க்கு எப்படி ஐயூபேக் நேம் கொடுக்கறது, நான் ஜஸ்ட் காமனாக ஐயூபேக் நேம் கொடுத்துருக்கேன், ரீடரில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஒன்ஸ் அகைன் ரூட் வேர்டு கொடுக்கணும். ரூட் வேர்டுக்கு அதுக்கப்புறமா ப்ரைமரி சஃபிக்ஸ் சொல்லணும், ப்ரைமரி சஃபிக்ஸுக்கு அப்புறமா செகண்டரி சஃபிக்ஸ் சொல்லணும். இங்கே இந்த டெரிவேட்டிவ்ல வரக்கூடிய எல்லா சப்ஸ்டிடியூவன்ட்டுமே நமக்கு செகண்டரி சஃபிக்ஸாக தான் வரப்போகிறாங்க. அடுத்தது இந்த காம்பவுண்ட், இந்த அல்கைல் பார்ட் எனக்கு சேச்சுரேட்டட் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ப்ரைமரி சஃபிக்ஸ் ஏன் அப்படி தான் முடிய போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆசிட் ஹாலைடுக்கு ஐயூபேக் நேம் கொடுக்குற போது நாம் இவங்களை ஆயில் ஹாலைடுன்னு சொல்லணும். நான் இங்கே குளோரைடு கொடுத்துருக்கேன், அதனால் குளோரைடுன்னு எடுத்துட்டேன். அப்போ செகண்டரி சஃபிக்ஸ் நமக்கு ஆயில், இங்கே குளோரைடு இருந்தால் குளோரைடு, புரோமைடு இருந்தால் புரோமைடு, இந்த மாதிரி எழுதணும். ஸோ சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் மட்டும் பார்த்தோம்னா ஆயில் ஹாலைடு. இதே நீங்கள் அமைடு வந்தீங்கன்னா ஆல்கேன் ஈயை எடுத்துட்டு அமைடு கொடுத்துருக்கேன். ஸோ அமைடு டெரிவேட்டிவ்க்கு ஐயூபேக் நேம் அல்கேன் பிளஸ் அமைடு மட்டும்தான். ஸோ இவங்க ஆசிட் அமைட், இவங்க நமக்கு எஸ்டர். ஸோ எஸ்டருக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அசைல் அல்கனோவேட் அப்படின்னு 2 பார்ட் இருக்குன்னா. ஸோ இங்கே நாம் ஐயூபேக் நேம் கொடுக்குற போது ஒரு குரூப் எனக்கு அல்கைல் குரூப்பாக இருக்கும், த அதர் குரூப் அல்கனோவேட் குரூப்பாக இருக்கும். அப்போ அல்கைல் அப்படின்றது அந்த அல்கைல் குரூப்பில் எத்தனை கார்பன் இருக்குது அதை தான் நாம் அல்கைல்னு எடுத்துக்குவோம். அல்கனோவேட் RCOO குரூப், இந்த என்டையர் குரூப்பை தான் நாம் அல்கனோவேட் குரூப்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் CH3 COO CH3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு 2 கார்பன் உள்ள அல்கனோவேட்டும் 1 கார்பன் உள்ள அல்கைலும் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பேர் மீத்தைல்
எத்தனோவேட்னு கிடைக்கும். ஸோ நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் ஜஸ்ட் சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்தது ஆசிட் அன்ஹைட்ரைட். அன்ஹைட்ரைட்னா அமில நீரிலி. ஸோ ஆசிட் அன்ஹைட்ரைட் வர்ற போது நம்ம அல்கனாயிக் அன்ஹைட்ரைட், அப்போ செகண்டரி சஃபிக்ஸ் யாரு? ஆயிக் அன்ஹைட்ரைட். எப்படிங்க நம்ம ஆயில் ஹாலைடுன்னு ஆசிட் ஹாலைடுக்கு சொல்கிறோமோ அதே போல் அன்ஹைட்ரைடுக்கு ஆயிக் அன்ஹைட்ரைட்னு கொடுக்கணும். ஸோ இவங்க ஜஸ்ட் செகண்டரி சஃபிக்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த ஆசிட் அன்ஹைட்ரைடில் கூட நான் இந்த அல்கைலுக்கு பதிலாக CH3 குரூப் எடுத்தேன்னு சொன்னால் இவங்களுக்கு பேர் என்ன வந்துடும்? அல்கனாயிக் அன்ஹைட்ரைடா. ஸோ எத்தனை கார்பன் இந்த பக்கம்? 2, இந்த பக்கம் எத்தனை? 2. அப்போ எத்தனாயிக். ஸோ இங்கே அல்க் அப்படின்றது அந்த அன்ஹைட்ரைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பனை சொல்லும். அப்போ கார்பன் 2ன்றதுனால நான் இங்கே அல்க் அப்படின்றத என்னவா எடுத்துப்பேன்? ஈத் அப்படின்னு எடுத்துப்பேன். அப்போ நேம் ஆஃப் த காம்பவுண்ட் எத்தனாயிக் அன்ஹைட்ரைட்னு நமக்கு கிடைக்கும். தட்ஸ் ஆல் the IUPAC names for acid derivatives. The next one, preparation of derivatives of carboxylic acids. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஜஸ்ட் திரும்ப ஒரு கிளான்ஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆசிட் ஹாலைடு அவங்கள ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு பெஸ்ட் மெத்தட் யாருன்னா கார்பாக்சிலிக் ஆசிடை தயோனைல் குளோரைடு கூட ட்ரீட் பண்ணணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் பைரிடின். அப்போது இந்த கார்பாக்சிலிக் ஆசிடில் இருக்கிற ஹைட்ரஜன் தயோனைல் குளோரைடில் இருக்கக்கூடிய ஒரு சிஎலோட சேர்ந்து வெளியில் HClன்னு போயிடும். ப்ளஸ் இந்த SO இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக வெளியில் போயிடும். அப்போ ரிமைனிங் யார்? CH3CO that combines with chlorine to form CH3COCl. ஸோ எத்தனாயில் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. அல்லது காமன் நேமில் சொல்லணும்னா திஸ் இஸ் அசட்டைல் குளோரைடு. இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆசிட் ஹாலைடு. The next one, preparation of anhydride. இதையும் டிஸ்கஸ் பண்ணோம். 2 மாலிகுல் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடோட ஹீட் பண்ணோம்னா அங்கே ஒரு மாலிகுல் வாட்டர் வெளியில் போகும். அந்த மாலிகுல் ஆஃப் வாட்டர் இவங்களா இருப்பாங்க. அப்போ 2 பேரையும் ஜஸ்ட் சேர்த்து எழுதுங்க. CH3COO COCH3 வந்துட்டாங்க. ஸோ the name of the compound is acetic anhydride. The next one, preparation of amide. இந்த அமைடு ப்ரிப்பரேஷனுக்கு நாம் நைட்ரில் எடுத்தோம்னா பார்ஷியல் ஹைட்ராலைசிஸ் கொடுக்கணும். ஸோ பார்ஷியல் ஹைட்ராலைசிஸ் கொடுத்தோம்னா CN குரூப் நமக்கு CONH2 மாறும். ஸோ அப்போ இங்கே பிரேக் பண்ணணும். இந்த O இந்த H2Oவை இப்படி பிரித்து எழுதுங்க. எழுதணும்னா நமக்கு CH3 C டபுள் பாண்ட் O NH2 அசட்டமைட் ஃபார்ம் ஆகுது. இதே அமைடை நாம் ஆசிட் குளோரைடு வித் அமோனியா போடுற போது இந்த HCl வெளியில் போகும். ஸோ CH3CONH2 அசட்டமைட் ஃபார்ம் ஆகுது. இங்கே என்ன யார் எடுத்துக்கணும்? பேஸ் எடுத்துக்கணும். இந்த பேஸ் என்ன பண்ணும்? ஃபார்ம் ஆகிற HClஐ நியூட்ரலைஸ் பண்ணிடும். அடுத்தது அசட்டிக் அன்ஹைட்ரைடை அமோனியா கூட போட போகிறோம். அமோனியா கூட போடுற போது இந்த பாண்டை நீங்கள் இப்படி பிரேக் பண்ணலாம். அப்போ ஹைட்ரஜன் இங்கே கொடுத்துருங்க, NH2 இங்கே கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு CH3COOH ப்ளஸ் CH3CONH2 அமைடு கிடைக்கும். இங்கேயும் நாம் ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேஸ் இந்த ஆசிடை என்ன பண்ணும்? நியூட்ரலைஸ் பண்ணிடும். The next one, preparation of ester. ester ப்ரிப்பரேஷனும் கார்பாக்சிலிக் ஆசிட் வித் ஆல்கஹால் எடுக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு டெரிவேட்டிவை ஆல்கஹால் கூட எடுத்துக்கலாம். டெரிவேட்டிவ் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? ஆசிட் ஹாலைடு எடுக்கலாம் அல்லது ஆசிட் அன்ஹைட்ரைடும் எடுக்கலாம். ஸோ இங்கே நான் கார்பாக்சில் ஆசிட் எடுத்திருக்கேன். அப்போது இந்த காம்பவுண்ட் ஆசிட்ல இருக்கிற OHும் ஆல்கஹாலில் இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து வெளியில் வாட்டர்னு போவாங்க. அப்போ நமக்கு ப்ராடக்ட் CH3CO CH2 CH3 கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர். அடுத்தது வாங்க, ஆசிட் ஹாலைடு எடுத்திருக்கேன். அப்போ கண்டிப்பாக இங்கே நான் யாரை எடுத்துக்கணும்? பேஸ் எடுத்துக்கணும். இங்கே ஆசிட் ஃபர்ஸ்ட் கேஸில் ஆசிட் எடுத்திருக்கோம். இந்த ஆசிட் இந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணிடும். அப்போ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ப்ரிவென்ட் ஆகிடும். இங்கே எனக்கு HCl தான் ஃபார்ம் ஆகுது. இந்த HClக்கு நான் சல்ஃபியூரிக் ஆசிட் போட முடியாது. ஏன்னா 2 பேரும் சேம் மினரல் ஆசிட். அதனால் இந்த HClஐ நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நாம் யாரை எடுத்துக்கணும்? பைரிடின் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா இந்த HCl அது நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ கிடைக்கிற ப்ராடக்ட் CH3COO CH2 CH3 ஈத்தைல் எத்தனோவேட் அல்லது இவங்க 2 கார்பன் உள்ள ஈத்தைல், இவங்க அசட்டேட். ஸோ த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ், இது காமன் நேம், ethyl acetate. That's all the preparation of
derivatives of carboxylic acids. The next one, chemical properties of derivatives of carboxylic acid. So இது comparative study னு சொல்ல முடியாது, பட் நமக்கு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை நாம தெரிஞ்சுக்கலாம். So the first one, so acetyl chloride, acetic anhydride, acetamide, methyl acetate, இவங்க 4 பேரையும் காலம் போட்டு எடுத்தாச்சு. இதில் நாம first property hydrolysis பார்க்க போகிறோம். Hydrolysis, இந்த 4 derivatives-மே hydrolysis property-க்கு obey பண்றாங்க. So first one, நாம hydrolysis பார்க்கிற போது இந்த வாட்டரை நம்ம எப்படி எழுதலாம்? HOH னு எழுதலாம். அப்ப இந்த HCl வெளியில போவாங்க. CH3COOH plus HCl கிடைக்கும். பட் ஆசிட் ஹாலைடை ஹைட்ரலைஸ் பண்றதுக்கு நம்ம பேஸ் எடுத்துக்கணும். அப்பதான் இந்த பேஸ் HCl நியூட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஹைட்ராலைசிஸ் ஆஃப் ஆசிட் குளோரைட். இதே நீங்க ஆசிட் அன்ஹைட்ரைடை ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆசிட் கிடைக்கும். இந்த காம்பவுண்டை நான் பிரிச்சு எழுதுறேன். CH3COO CH3CO. இப்போ இந்த H2O நான் இப்படி பிரேக் பண்றேன். இந்த பக்கம் OH கொடுத்துருங்க, இங்க H கொடுத்துருங்க. அப்ப CH3COOH CH3COOH 2 units of acetic acid கிடைக்கும். இதே போல அசட்டமைடை எடுத்துக்கலாம். பட் அசட்டமைடுக்கு அம்ஃபாட்டரிக் நேச்சர் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, ஸோ அசட்டமைடு எடுத்தோம்னா ஆக்சுவலாக அவங்க வாட்டரோட ஹைட்ரலைஸ் பண்ணுற போது we can have இங்கே பாண்டை பிரேக் பண்ணணும். H2O HOHன்னு பிரியும். ஹைட்ரஜன் NH2க்கு கொடுக்கணும். OH அசைல் குரூப்புக்கு கொடுக்கணும். அப்போ CH3COOH அசட்டிக் ஆசிடும் NH3யும் கிடைக்கும். ஸோ அசட்டமைட் வாட்டர் கூட மட்டும் இல்லை, ஈவன் பேஸ் கூட ஹைட்ரலைஸ் ஆகும். அப்படி ஹைட்ரலைஸ் ஆகிற போது இந்த NH2 இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து வெளியில NH3ன்னு போயிடுவாங்க. அப்ப நமக்கு சோடியம் சால்ட் கிடைக்கும். CH3COONA சோடியம் அசட்டேட் ஃபார்ம் ஆகும். இதே நாம எஸ்டரை ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் ஆசிடும் கிடைப்பாங்க. அப்ப அசைல் குரூப் அல்காக்சைடு குரூப்னு பிரிக்கணும். வாட்டர்ல OH அசைல் குரூப்புக்கு கொடுக்கணும், ஹைட்ரஜனை அல்காக்சைடுக்கு கொடுக்கணும். அப்ப CH3COOH plus CH3OH கிடைச்சிரும். The next one with the alcohol. வாட்டர் வச்சு ரியாக்ஷன் கொண்டுட்டு போறதுனால அது ஹைட்ராலைசிஸ். இப்போ ஆல்கஹால் வச்சு நம்ம ரியாக்ஷன் எடுத்துட்டு போறதுனால இது என்னன்னு சொல்லலாம்? ஆல்கஹாலைசிஸ்னு சொல்லலாம். ஆல்கஹாலை யூஸ் பண்ணி காம்பவுண்டை பிரிக்கிறோம். ஸோ எங்க போனோம்னு சொன்னா ஆசிட் ஹாலைட் ஆல்கஹால் எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த HCl வெளியில போகும் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். அப்போ நமக்கு எஸ்டர் CH3COO CH3 இத்தைல் அசட்டேட்டும் ஹைட்ரஜன் குளோரைடும் கிடைக்கும். அதே மாதிரி அசட்டிக் அன்ஹைட்ரைடை மெத்தனால் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அசட்டேட். அப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் பிரேக் ஆகும். ஸோ இப்படி பாண்டை பிரேக் பண்ணுங்க. CH3COO CH3 plus CH3COOH அசட்டிக் ஆசிடும் இத்தைல் அசட்டேட்டும் கிடைக்கும். ஆல்கஹால் கூட ஆசிட் ஹாலைட் ரியாக்ட் பண்ணாலும் எஸ்டர் கிடைக்குது. ஆல்கஹால் கூட ஆசிட் அன்ஹைட்ரைட் ரியாக்ட் பண்ணாலும் எஸ்டர் கிடைக்குது. அதே மாதிரி அசட்டேட் எஸ்டர் கூட ஒரு ஆல்கஹால் போட்டிங்கன்னா அங்க நமக்கு டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் நடக்கும். அதாவது லோயர் நம்பர் ஆஃப் குரூப்பை ஒரு ஹையர் மெம்பர் ஆஃப் அல்கைல் வச்சு நாம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்க நான் மித்தைல் அசட்டேட் எடுத்திருக்கேன். இவங்களை எத்தனால் கூட போடுற போது ஸோ இந்த குரூப் வெளியில போயிடும். CH3OH இப்ப கிடைக்கிற காம்பவுண்ட் CH3COO CH2 CH3. அப்ப மித்தைல் அசட்டேட் இப்ப என்னவா மாறிடுச்சு? இத்தைல் அசட்டேட்டா மாறிடுச்சு. அப்ப ஒரு எஸ்டர்ல இருந்து இன்னொரு எஸ்டரா நாம கன்வெர்ட் பண்றோம். அதனால இதுக்கு டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். So this is methyl acetate, but இந்த காம்பவுண்ட் நமக்கு ethyl acetate. So this is called trans esterification. அமைடோட அம்ஃபாட்டரிக் பிஹேவியர் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். இந்த அமைடு ஆசிட் கூடவும் ரியாக்ட் பண்ணும், பேஸ் கூடவும் ரியாக்ட் பண்ணும். ஆசிட் கூட ரியாக்ட் பண்ற போது ஸோ இந்த NH2 ஆக்சுவலாக இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும். அப்போ CH3CONH3 plus Cl மைனஸ் அப்படின்ற ஒரு சால்ட்டை கொடுக்கும். இதே நீங்கள் அசட்டமைடை சோடியம் மெட்டல் கூட ட்ரீட் பண்ணோம்னா இதில் இருக்கிற ஹைட்ரஜனை சோடியம் ரீப்ளேஸ் பண்ணி சோடியம் அசட்டமைடும் ஹைட்ரஜனும் கொடுக்கும். ஹைட்ரஜன் 2 தடவை வெளியில் போகிறாங்க. அப்போ அமைடை நம்ம 2 times எடுத்துக்கணும். அப்போ இங்கேயும் நமக்கு சோடியம் அசட்டமைட் 2 timesனா சோடியம் நமக்கு 2 times வந்துடும். So this is amphoteric nature of acetamide. The next one, reaction with ammonia.
அம்மோனியா வர்ற போது ஆசிட் ஹாலைடு அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணி HCl வெளியில் போயிடும். அப்போ அமைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். CH3CONH2 + HCl. அதே மாதிரி ஆசிட் அன்ஹைட்ரைடும் அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணுற போது நம்ம இந்த CH3COOH சேர்த்தோம்னா அசட்டிக் ஆசிடும் CH3CONH2 அசட்டமைடையும் கொடுக்கும். தென் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எஸ்டரும் அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த காம்பவுண்ட் CH3OH வெளியில போயிடும். ரிமைனிங் CH3CONH2 அமைடும் ஆல்கஹாலும் கிடைக்கும். பட் அசட்டமைட் திரும்ப அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணாது. ஏன்னா இங்கேயே ஆல்ரெடி நமக்கு ஒரு அம்மோனியா குரூப் இருக்கு, அமைன் குரூப் இருக்கு. ஸோ ஃபர்தரா அது அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணாது. அசட்டமைடுக்கு நாம டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் பார்க்குறோம். இந்த டீஹைட்ரேஷன்ல அமைடை நாம பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட ஹீட் பண்ணோம்னா இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வெளியில வாட்டரா போயிடுவாங்க. அப்ப CH3C ட்ரிபிள் பாண்ட் N சயனைடு ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் மித்தைல் சயனைடு. The next one, reduction. Acid halide ஓட reduction பார்த்தோம்னா அது ரோசன்முன் reduction. ரோசன்முன் reduction நாம preparation of aldehyde டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த reduction எனக்கு ரோசன்முன். ஏன்னா ஆசிட் ஹாலைடை ஆல்டிஹைடா மாற்றிருக்கேன். யார் இருக்கிற போது பல்லேடியம் பேரியம் சல்ஃபேட்டை எடுத்திருக்கோம். அப்போ இவங்க நமக்கு ரோசன்முன் ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த Cl HCl வெளியில் போயிடும். அப்போ CO கூட இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ற போது CH3CHO + HCl கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே இங்கே வந்தீங்கன்னா நான் ஆசிட் அன்ஹைட்ரைடை பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கூட பார்க்குறோம். ஸோ இங்கே நமக்கு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு Cl PCl3Clனு பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு இங்கே 2 times CH3COCl கிடைக்கும். ப்ளஸ் இந்த PCl3 ஆக்சிஜனோட சேர்ந்து POCl3னு கிடைக்கும். ஸோ இந்த CH3CO இந்த குளோரினோட சேர்ந்துருவாங்க. அப்போ 2 times ஆசிட் குளோரைடும் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடும் கிடைக்கும். த நெக்ஸ்ட் ஒன், எப்படி நம்ம ஆசிட் ஹாலைடுக்கு ரிடக்ஷன் பார்த்தோமோ அதே போல அமைடுக்கும் ரிடக்ஷன் கொடுக்கலாம். இங்க அமைடு ரெடியூஸ் ஆனாங்கன்னா இந்த CO குரூப் CH2வா ரெடியூஸ் ஆகும். அப்ப அமைடு அமைனா மாறும். ஸோ வி ஆர் கெட்டிங் ஈத்தேன் அமைன். இதையும் நாம அமைன்ஸ் சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிளைசன் காண்டன்சேஷன். ஸோ இங்க 2 மாலிகுல் எஸ்டர் in presence of sodium ethoxide இவங்க ஒரு strong base. ஒரு strong base இருக்கிற போது 2 மாலிகுல் சேம் எஸ்டர் ரியாக்ட் பண்ணி அவங்க வேற ஒரு எஸ்டரை கொடுப்பாங்க. அந்த ரியாக்ஷனுக்கு பேரு கிளைசன் காண்டன்சேஷன். இந்த காம்பவுண்டுக்கு பேரு இவங்க இத்தைல் குரூப். ஸோ இவங்க இத்தைல் அசட்டோ அசட்டேட் நேம் ஆஃப் த காம்பவுண்ட். நமக்கு இந்த ரியாக்ஷன் கிளைசன் காண்டன்சேஷன். இங்க நாம திரும்பவும் சொல்றேன், 2 மாலிகுல் சிமிலர் எஸ்டரை எடுத்துக்கிற போது ஒரு மாலிகுல் ஆல்கஹால் இந்த எஸ்டருக்கு இடையில இருந்து வெளியில போயிடும். C2H5OH வெளியில போகும். அப்ப நமக்கு CH3CO CH2COO C2H5ன்ற ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த காம்பவுண்ட் தான் இத்தைல் அசட்டோ அசட்டேட்னு சொல்றோம். இது இத்தைல் பார்ட், இது அசட்டோ, இது அசட்டேட். ஸோ திஸ் இஸ் வாட் கிளைசன் காண்டன்சேஷன். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட யூசஸ் ரீடர்ல கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றையும் நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஓவர். நீங்க கேட்டது போல ஆஃபலி எக்ஸாமுக்கு முன்னால ஆல்கஹால் சாப்டரும் ஆல்டிஹைட் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த சாப்டரும் முடிச்சாச்சு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் க்ளோஸ் அவர் டுடேஸ் செஷன். இன்னொரு செஷனில் நாம் வேற ஒரு சாப்டரில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை.